இரண்டாவது லாக்டவுன் சங்காரக்காரன் எகிப்திலே நடமாடினபோது, the second lockdown was when the destroyer walked in Egypt. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், விடியற்கால வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. The Lord told the children of Israel till morning none of them should come out. இது ஒன் டே லாக்டவுன். It was one day lockdown. இந்தியாவுல முதல் பிரதமர் மோடி ஒன் டே லாக்டவுன் தான் அறிவித்தார். First the Prime Minister of India Modi, he gave the one day lockdown. உபாகமம் 12:22-23. Exodus 12:22-23. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். And he shall take a bunch of hyssop and dip it in blood that is in the basin, and shall strike the lintel and the two side posts with the blood that is in the basin, and none of you shall go out at the door of his house until the morning, for the Lord will pass through to smite the Egyptians. And when he seeth the blood upon the lintel and on the two side posts, the Lord will not suffer the destroyer to come into your houses to smite you. இந்த வேத பகுதியில, in this scripture portion, எகிப்தில சங்காரக்காரன் பிரவேசித்து சங்கரிக்கும்படியாய் கடந்து வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல, the time when the destroyer would pass through the land of Egypt, அதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போகாத வண்ணம், that the Israelites may not be smitten, எகிப்தியரோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் சங்கரிக்கப்பட்டு போகாத வண்ணம், that the Israelites may not perish along with the Egyptians, கர்த்தர் ஒரு ஒன் டே லாக்டவுனை அவர் அறிவிப்பதை பார்க்கிறோம். we see that the Lord announces one day lockdown. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதை யாத்திராகமம் 12:22 வாசிக்கும்போது, in Exodus 12:22 when we read, ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து taking the bunch of hyssop, கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து dip it in the blood that is in the basin, அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும், and strike the lintel and the two side posts with the blood that is in the basin, வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும், in the two side posts of the door, தெளியுங்கள். you have to strike it. இனி கவனமாய் கேளுங்கள். Listen carefully. அந்த வசனத்தின் முடிவு எப்படி இருக்கிறது? How is the end of that verse? விடியற்காலம் வரைக்கும் Until morning, உங்களில் ஒருவனும், none of you, உங்களில் ஒருவரும் none of you வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். shall not go out of the door of your house. ஒன் டே முழுவதுமாக அந்த லாக்டவுன்ல, In that lockdown which was for the entire day, இருந்தாலும் அதை ஒன் டே என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். let's keep it as one day. அப்ப விடியற்காலம் வரைக்கும் Till morning, உங்களில் ஒருவரும் none of you வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். shall not go out of the door of your house. 23ஆம் வசனத்தில், Verse 23, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு that the Lord may smite the Egyptians, கடந்து வருவார். he will pass through. நிலையின் மேற்சட்டத்திலும் Upon the lintel வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் and the two side posts, அந்த இரத்தத்தை காணும்போது, when he sees the blood, கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல், the Lord not suffer the destroyer to come into your houses to smite you, வாசற்படியை விலகி கடந்து போவார். the Lord will pass over the door. இன்றைக்கு நன்றாக நீங்க கவனித்து பாருங்க. You see very well these days, நீங்கள் குடியிருந்த தெருக்கள் the streets குவாரண்டைன் பண்ணப்பட்டது. the streets that you dwell were quarantined. ஒவ்வொரு இடத்திலையும் இந்த வியாதி பிரவேசித்தது. This sickness entered into all places. ஆனால் உங்கள் வீட்டு வாசலை அது கடந்து போனது. But it passed over your house. இந்த வேத வசனத்தின்படி, according to this verse, சங்காரதூதன் மொத்த எகிப்தில் நடமாடின போது, when this destroyer he passed through the entire Egypt, எந்தெந்த வீடுகளில் அந்த இரத்தம் காணப்படுகிறதோ, whichever houses there was blood, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எங்கெல்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ, wherever the blood of the Paschal lamb was striped, எங்கெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, wherever it was sprinkled, அங்கே அந்த சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்காத வண்ணம், there the destroyer will not enter into that house, வாசலை விட்டு கடந்து விலகி போவானாம். he will pass over the door. எவ்வளவு அருமையா எழுதப்பட்டிருக்கிறது So பாருங்க. beautifully it is written.
வாசற்படியை விலகி கடந்து போவார். He will pass over the door. இந்த வேத வசனத்தின்படி According to the scripture இது verse, பழைய ஏற்பாட்டு காலத்தோடு முடிய போகிறது இல்லை. this is not going to finish with the Old Testament. ஆண்டவர் இதை புதிய ஏற்பாட்டிலும் நித்திய காலமாக ஆசரிக்கக்கூடிய ஒரு நியமம் இது. This is a law that is going to be observed for eternity to eternity. அதாவது நித்தியத்துக்கு போகிற வரைக்கும் ஆசரிக்கக்கூடிய நியமம். It is a law to observe till we go into eternity. நித்தியத்துக்கு போன பிற்பாடும் After we go to eternity also, இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை நினைவு கூறக்கூடியவர்களாக தான் இருப்போம். we will be as ones who would remember the sufferings of Jesus. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல Therefore in Revelation chapter 5, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்தியத்தில் எப்படி இருக்கிறார்? how is Lord Jesus Christ in the eternity? அதாவது முந்தின நித்தியத்துல வார்த்தையாய் காணப்பட்டார். In the former eternity he was word. முந்தின நித்தியத்துல அவர் வார்த்தையாய் காணப்பட்டார். He was word in the former eternity. முந்தின நித்தியத்துல காணப்பட்ட இயேசுவுக்கு மாம்சமோ இரத்தமோ இல்ல. The Jesus that was found in the former eternity, he did not have blood or flesh. இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வந்தபோதுதான் அந்த வார்த்தைக்கு மாமிசமும் இரத்தமும் கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தை மாமிசமாகி என்று படிக்கிறோம். Now when he came to this world as a man, that is why the word of God it is written that word became flesh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப முந்தின நித்தியத்திலே வார்த்தையாய் காணப்பட்டவர் He who was found as a word in the former eternity, இந்த உலகத்துக்கு வந்தபோது அவருக்கு மாம்சமும் இரத்தமும் கொடுக்கப்பட்டது. when he came to this world, flesh and blood was given unto him. சிலுவையிலே அறையப்பட்டார். He was crucified on the cross. சரீரத்திலே பாடுபட்டார். Suffered in the body. அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது. His body was torn. அவருடைய கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தப்பட்டது. His last drop of blood was shed. ஆனால் இன்றைக்கு அவர் பரலோகத்திலே எப்படி இருக்கிறார் தெரியுமா? Today you know how he is in the heaven. அவர் எதற்காக அப்படி இருக்கிறார்? Why is he like that? நித்தியத்திலேயும் கல்வாரி பாடுகள் நினைவுறப்படுகிறது. Even in eternity the sufferings of the cross is remembered. அதை விளங்க பண்ணும்படியாகத்தான் To make you understand, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே in Revelation chapter 5 6ஆம் வசனத்திலே verse 6, பரலோகத்திலே இயேசுவை யோவான் தரிசனத்தில் கண்டபோது when John saw Jesus in the vision in heaven, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக காண்கிறார். he sees him as a lamb that is slain. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Revelation 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தில் நிறுத்திருக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். And I beheld, and lo, in the midst of the throne and of the 4 beasts, in the midst of his elders, stood a lamb as it had been slain, having 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God, sent forth into all the earth. பஸ்கா ஆட்டுக்குட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, The Paschal lamb, not only the children of Israel, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, not only the little children of Israel, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். we spiritual people have to observe the little Paschal lamb Jesus Christ. இது நித்தியம் வரைக்கும் ஆசரிக்க வேண்டும். We have to observe it till eternity. இது ஒரு நியமமாய் கொடுக்கப்பட்டதாக எபிரேயர்ல படிக்கிறோம். In Hebrews it is written, it was given as a statute. ஆகவே தான் பரலோகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் எப்படி காண்கிறார்? Therefore in heaven how does John sees Lord Jesus Christ? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக காண்கிறார். He sees him as a lamb that is slain. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசுவை காண்கிறார். He sees Jesus as a lamb that is slain. அப்ப அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசுடைய கல்வாரி பாடுகளை காட்டுகிறது. That lamb that is slain speaks about the sufferings of Jesus on the cross. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானன் சொல்லும்போது, When John the Baptist he says about Jesus Christ, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. behold the lamb of God that taketh away the sins of the world. பேதுரு சொல்லும்போது, And Peter says, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. the lamb that is slain even from the foundation of the world. இங்கே நித்தியத்திலே யோவான் தரிசனத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியை அவர் சிங்காசனத்திலே காண்கிறார். In eternity he sees Jesus as the one that is slain. அது சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். He saw it standing with the midst of the elders and on the throne and amidst 4 beasts. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் Revelation 5 6ஆம் வசனத்துல, in verse 6, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி lo stood a lamb that has been slain, சிங்காசனத்திற்கும்
midst the throne 4 ஜீவன்களுக்கும் of the 4 beasts, மூப்பர்களுக்கும் in the midst of the elders, மத்தியிலே நிற்க கண்டேன். I beheld and saw standing before it அப்ப அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி தான் the lamb that is slain, நம்முடைய கர்த்தராகிய இயேசு. our Lord Jesus Christ. ஆகவே தான் எபிரேயர்ல வாசிக்கும்போது Therefore when we read in Hebrews, பஸ்காவை ஆசரிப்பது ஒரு நியமம் என்று படிக்கிறோம். we read that observing Passover is a statute. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் Hebrews chapter 11 28ஆம் வசனம். verse 28. விசுவாசத்தினாலே முதற்பேறானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். Through faith he kept the Passover and the sprinkling of the blood, lest he that destroyed the firstborn should touch them. விசுவாசத்தினாலே முதற்பேறானவைகளை சங்கரிக்கிறவன் Now through faith the one who is destroying the firstborn, இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு that he may not touch the Israelites, அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். he kept the Passover and the sprinkling of the blood. இனி யாத்திராவும் திரும்புங்க. Let's turn to Exodus. அப்ப இதை எப்படி ஆசரிக்கணும்? How it should be observed. அங்க ஒரு லாக்டவுனை நாம் பார்க்கிறோம். There we see a lockdown. சங்கார தூதன் எகிப்து முழுவதும் நடமாடினான். The destroyer walked about all through Egypt. நல்லா கவனிங்க, அன்றைக்கு சங்கார தூதன் எகிப்துல மட்டும்தான் நடமாடினான். In those days we see that only the destroyer walked in Egypt. இன்றைக்கு முழு உலகத்திலும் கொரோனாவின் ரூபத்தில் நடமாடி கொண்டிருக்கிறான். Today in the form of corona he is moving about all over the world. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, லட்சக்கணக்கான ஜனங்கள் முழு உலகத்திலும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். I don't have to tell that lakhs of people are dying in the whole world. ஒரு நாட்டிலும் எத்தனை பேர் மரணம், தினந்தோறும் மரணம். How many deaths in every day in these countries? இந்த பெங்களூர்ல கூட நீங்க பார்க்கலாம், தினந்தோறும் பெங்களூர்ல எத்தனை பேர் மரணம். In Bangalore you can see how many of them died every day. தினந்தோறும் மரணம். Every day there are deaths. முழு உலகத்திலும் தினந்தோறும் மரணம். Whole world there are deaths. அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? What is that we have to do? அதிகாலையில் அவரை தேட வேண்டும். Early morning we have to seek the Lord. தேடுவது மாத்திரமல்ல, Not just seek him. அவருடைய இரத்தத்தை, His blood. பழைய ஏற்பாட்டு காலத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம். In the Old Testament period it's the blood of the Passover. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல In the New Testament இயேசுவின் இரத்தம். blood of Jesus. அத வாயைத் திறந்து அறிக்கையிட வேண்டும். You have to open your mouth and confess. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. விடியற் காலம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Exodus 12:22. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். And he shall take a bunch of hyssop and dip it in the blood that is in the basin and strike the lintel and the 2 side posts with the blood that is in the basin, and none of you shall go out at the door of his house until the morning. கர்த்தர் மோசேயின் இடத்துல தான் சொன்னார். The Lord told unto Moses. மோசே ஜனங்கள்ட்ட சொன்னான். Moses told the people. இதே போல கர்த்தர் இன்னிடத்துல பேசினதை உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம். மார்னிங் பிரைசிங் எல்லா வீடுகளிலும் நடக்க வேண்டும். கடந்த நாட்களே சொல்லியிருக்கிறோம். The Lord spoke to me and I have informed in morning praising in all houses has to be conducted. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் இன்னொரு வார்த்தையை சொன்னார். Afterwards, after a few days, the Lord told another word. ஸ்தோத்திர ஜெபத்தை முடிக்கும் போது, when the end of praising, இயேசுவின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறேன் என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னார். The Lord told me to confess, saying that you have to say, I suck up the blood of Jesus, I suck up the blood of Jesus. இப்போ நாம் என்ன பார்க்கிறோம்? What do we see? கர்த்தர் சொன்னது அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் பண்ணணும். Every morning you have to do praising. அந்த ஜெபத்தை முடிக்கும் போது, when you finish that prayer, நான் என் இயேசுவின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறேன், I am sucking up the blood of Jesus. இது ஒரு வசனம். It's a verse. இயேசு சொன்ன வசனம். Verse that Jesus said. யோவான் 6:54. John 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. He that eateth my flesh and drinketh my blood has eternal life. அப்ப இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்று சொன்னா, when we say he that drinketh my blood, மூல பாஷையில இரத்தத்தை உறிஞ்சி குடிப்பவனுக்கு, in the original translation he that sucketh the blood, கிரேக்க பாஷையில பீனோ என்று எழுதப்பட்டிருக்குது. in the Greek translation it says pino. பீனோ என்று சொன்னா to imbibe னு மொழிபெயர்த்திருக்காங்க. in pino means to imbibe. இன்னொரு அர்த்தம் மனதில கிரகித்து கொண்டே இருக்கணும். in the other meaning is to meditate in the mind. அதனால தான் ஆண்டவருடைய சத்தம் சொன்னது இயேசுவின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறேன் அறிக்கையிடுங்க. that is why the word of God came to me saying that you need to suck up the blood of Jesus. அப்ப ஒரு இரவு முழுவதும், one whole night, வீட்டு வாசலை விட்டு வெளியே வரக்கூடாது. should not come out of the door of your house. இது கர்த்தர்
மோசேயின் மூலமாக ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த லாக்டவுன். This is a lockdown which the Lord gave through Moses to the people. அப்ப ஜனங்க அதுக்கு கீழ்ப்படிந்தாங்க. People obeyed. ரெண்டு காரியத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க. They obeyed to two things. ஒன்னு வீட்டு வாசலை விட்டு வெளியே யாரும் போக கூடாது. விடிய காலம் வரைக்கும் வெளியில யாரும் போக கூடாது. Till the morning none of them should come out of the door of the house. அதுக்கும் கீழ்ப்படிந்தாங்க. They obeyed to that. இரண்டாவது, Secondly, இரத்தத்தை தெளிக்க வேணும். they have to sprinkle the blood. அதுக்கும் கீழ்ப்படிந்தாங்க. But that also they obeyed. சங்கார தூதன் கடந்து போகிற வேளையில் When the destroyer passes, வீட்டுக்குள் இருப்பவன் இஸ்ரவேலனா எகிப்தியனா என்று அவன் பார்க்கவில்லை. he will not see that whether the person inside the house is an Egyptian or an Israelite. பரிசுத்தவானா பாவியா என்று பார்க்கவில்லை. He will not see whether he is a sinner or a saint. அந்த சங்கார தூதனுக்கு அடையாளம் என்ன? What is the sign of that destroyer? ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் பார்க்கும்படியாய் சொல்லி இருந்தார். God had told him to see only one thing. வீட்டின் நிலைக்காலின் மேல் சட்டத்தில் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதா? Whether the blood is smeared on the side posts and the lintels. அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே அவன் பிரவேசிக்காமல், that he may not enter into the house that is smeared with the blood. அதாவது மரணம் அங்கே பிரவேசிக்கவில்லை. Or death did not enter in. இரத்தம் எங்கே பூசப்பட்டிருந்ததோ அங்கே மரணம் பிரவேசிக்கவில்லை. Where blood was smeared there was no death in. நமக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அல்ல. For us it is not the blood of the Paschal lamb. ஒரு விதத்தில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது இயேசுவின் இரத்தத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. One side the blood of the Paschal lamb is a shadow for the blood of Jesus. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று படிக்கிறோம். We read that our Passover Jesus has been slain. நமக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அல்ல. For us it is not the blood of the lamb. எழுத்தின்படியான ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அல்ல. Not the literal blood of the lamb. இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் நமக்காக தெளிக்கப்பட்டது. The precious blood of Jesus was sprinkled for us. எழுத்தின்படியாக ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டது. Literally the blood of Jesus was sprinkled upon each house. எழுத்தின்படியாக தெளிக்கப்பட்டது மாத்திரமல்ல, Not just literally it was sprinkled. எபிரேயர் 3 அதிகாரம் 6 வசனத்திலே In Hebrews 3:6 நாமே அவருடைய வீடு என்று படிக்கிறோம். we read that we are his house. நம்முடைய சரீரமே தேவனுடைய வீடு என்று படிக்கிறோம். We read that our body is his house. இங்கே காணப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், Every child of God that is found here, உங்கள் வீட்டிலே காணப்படுகிற ஒவ்வொரு நபரும், each individual found in your houses, அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தால், if they believe Jesus, அவர்கள் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், if they had faith on the name of Jesus, அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், if they had hope on him, அவர்களே தேவனுடைய வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written that they are his house. ஆகவே எழுத்தின்படியான வீட்டின் மேல் மாத்திரமல்ல, Not just upon the literal house, நம்முடைய சரீரமாகிய வீடு, upon the house that is our body. நம்முடைய சரீரமாகிய வீடு என்று சொல்லும்போது, When we say our house that is our body, நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம், it is our body, soul and spirit. இது மூன்றும் சேர்ந்துதான் நம்முடைய சரீரமாகிய வீடு. Including these three things, it is body which is the house. இவை ஒவ்வொன்றின் மேலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டது. Blood of Jesus was sprinkled on each of it. தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி நீங்கள் கர்த்தரை தேடினீர்களோ இல்லையோ, Whether you sought the Lord early in the morning or not, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிட்டீர்களோ இல்லையோ, whether you confess the blood of Jesus or not, ஆனால் தினந்தோறும் இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் நாங்கள் தெளித்திருக்கிறோம். every day we sprinkle the blood of Jesus upon each house. ஒவ்வொரு குடும்பத்திலுள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலும் இயேசுவின் இரத்தத்தை தெளித்திருக்கிறோம். We have sprinkled the blood of Jesus upon each individual of the house. எழுத்தின்படியான வீட்டின் மேலும் தெளித்தோ, We sprinkled upon the literal house. ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களுடைய சரீரமாகிய வீட்டின் மேல் ஆவி, ஆத்தும, சரீரத்திலும் தெளித்தோ. We sprinkled upon your spiritual body which is a body, soul and spirit. பிரேசட்டவுன்ல ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தின் மேலும், And the believers of the Fraser Town, இந்த பிரேசட்டவுன்ல உள்ள ஒவ்வொரு ஊழியர்களையும், every servant of God of Fraser Town, இந்த பெங்களூர் சென்ட்ரல் உள்ள ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தின் மேலும், every believer family in this Bangalore center, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒரு தனிப்பட்ட நபரையும், every individual of that family, இந்த பெங்களூர் சென்ட்ரல்ல ஒவ்வொரு ஊழியக்கார சகோதர சகோதரிகளையும், every brother and sister of this Bangalore center, அடுத்து முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தின் மேலும்,
Nextly, all the believers, entire world, அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும், individual person of that families, முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்கார சகோதர சகோதரிகளையும், every brother and sister of a servant of God of the entire world, முழு உலகத்தில் உள்ள புதிய ஆத்துமாக்களையும், new souls of all over the world, இதுல ஒரு தனிப்பட்ட நபர், every individual of that family, ஆவி ஆத்தும சரீரம் இவை ஒவ்வொன்றின் மேலும் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளித்திருக்கிறோம். we sprinkled upon blood of Jesus in your body, soul and spirit. நாங்கள் தெளித்தது மாத்திரமல்ல, Not just we sprinkled. பழைய ஏற்பாட்டு காலத்திலே In the Old Testament time, பிரதான ஆசாரியன் the high priest, ஒரு கையில் தூபகலசத்தோடும் having the censer in one hand, ஒரு கையில் இரத்தத்தோடும் having the blood in the other hand, அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பான் என்று நாம் பார்க்கிறோம். we read that he enters into the most holy place. இந்த கிருபையின் காலத்திலே In this period of grace, நம்முடைய மகா பிரதான ஆசாரியனாகிய ஆவியானவர், the Holy Spirit, which is the most high priest, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே மெல்கிசேதேக்கு ஒரு உன்னதமான ஆசாரியன் என்று படிக்கிறோம். in Hebrews chapter 7 we read that Melchizedek is a priest of the most high God. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். Whereas the Holy Spirit is the high priest. மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு பிரதான ஆசாரியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Not only that, it is written that Jesus Christ is the high priest. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இயேசுவும் ஒரு ஆசாரியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Hebrews chapter 3 verse 1 we read that Jesus is also a high priest. ஆகவே அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியன் அவன் எழுத்தின்படியான அந்த மிருகத்தின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தது போல, in the Old Testament time, as the high priest, he takes the blood of the animal and he enters into the most holy place. இந்த கிருபையின் காலத்திலே In this period of grace, தேவ ஊழியர்களாகிய நாங்கள் we servants of God, தினந்தோறும் அதிகாலையிலும் இரவிலும் ஜெபங்களிலேயும் every day in our prayers, morning and evening, இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளித்தது மாத்திரமல்ல, not just we sprinkle the blood of Jesus, பரிசுத்த ஆவியானவராகிய பிரதான ஆசாரியன் தெளித்தார். the Holy Spirit, the high priest, also sprinkled. அவர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபத்திலே கெஞ்சி கேட்டுக்கொண்டோம். We begged in our prayers that he sprinkle the blood of Jesus on each house. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே பிரதான ஆசாரியனாகிய பரிசுத்த ஆவியானவரும் The high priest, the Holy Spirit, இயேசு கிறிஸ்துவும் Jesus Christ, இயேசுவின் இரத்தத்தை taking the blood of Jesus, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தெளித்தார்கள். they sprinkled upon each house. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். In Hebrews chapter 9, இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கிறோம். we read about Jesus Christ. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு என்று படிக்கிறோம். We read that he took his own blood. பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியன் The Old Testament saint, the high priest, மிருகத்தின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரவேசித்தான். he entered in with the blood of the animal. ஆனால் இவரோ But he, மிருகத்தின் இரத்தத்தை அல்ல, not the blood of the animal, தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரவேசித்தார். he entered in with his own blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 9:12 Hebrews 9:12. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Neither by the blood of goats and calves, but by his own blood he entered in once into the holy place, having obtained eternal redemption for us. பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்பட்ட பிரதான ஆசாரியனோ மிருகத்தின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரவேசித்தான். The Old Testament high priest, he entered into the most holy place with the blood of the lamb. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவோ, But our high priest Jesus, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரவேசித்தார் என்று நித்திய மீட்பை, சாதாரண மீட்பு அல்ல, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். he took his own blood and he caused eternal redemption. இந்த கொரோனா வைரஸிலிருந்து, இந்த கொடூரமான வல்லமையிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாத்தார். நித்திய மீட்பை ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டு பண்ணினார். From this wicked power, from this wicked coronavirus, the Lord preserved each family and gave them eternal redemption. மாத்திரமல்ல, Not only that, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு இயேசு என்கிற பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தெளித்தது மாத்திரமல்ல, Jesus Christ the high priest, not only taking his blood and he sprinkled upon each house, பரிசுத்த ஆவியானவர் என்கிற பிரதான ஆசாரியன், the Holy Spirit the high priest, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறபடி, as we read in Hebrews chapter 7, அவரும் ஒரு பிரதான ஆசாரியன். he is also a high priest. அவன் மெல்கிசேதேக்கு ஒரு பிரதான ஆசாரியன். Melchizedek is a high priest. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is written about him, he is the high priest of the most high God. எபிரேயர் 7ஆம் அதிகாரம்
Hebrews chapter 7 1 verse 1. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். This Melchizedek, king of Salem, priest of the most high God. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். This Melchizedek is a king of Salem and also he is a priest of the most high God. இவர்தான் திரித்துவத்தின் மூன்றாம் ஆழ்தத்துவமாகிய பரிசுத்தாவியானவர். He is the Holy Spirit, the third person in the personality in the Trinity. இந்த பரிசுத்தாவியானவர் இயேசுவின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரவேசித்தார். This Holy Spirit, the high priest, he took his blood and went into every house. ஒவ்வொரு வீட்டிலும் பிரவேசித்தார். He entered into every house. ஒருவேளை நீங்கள் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திலே எழும்பாமல் நித்திரை பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். Probably you must be sleeping, not getting up for morning praising. ஆனால் இவர் என்ன செய்தார்? But what did he do? தூங்கிக் கொண்டிருந்த உங்கள் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளித்தார். He sprinkled the blood of Jesus upon you who were sleeping. நீங்கள் தேவனை அதிகாலை வேளையிலே தேட மறந்திருந்தாலும், Though you have forgotten to seek the Lord early in the morning, அதை தவற விட்டிருந்தாலும், if you have missed it out, கைவிடாத தேவன், God who does not forsake, இரக்கமுள்ள தேவன், God is merciful, மன உருக்கமுள்ள தேவன், God is compassionate. அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை, இயேசு தம்முடைய பரிசுத்த இரத்தத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் இரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக அவர் கடந்து வந்தார். Jesus is holy blood and the Holy Spirit, the blood of Jesus, took to each and every house. ஒவ்வொரு வீட்டிலும் அவர் பிரவேசித்தார். He entered into every house. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய ஆவி ஆத்தும சரீரத்தின் இரத்தத்தை தெளித்தார். He sprinkled the blood upon each one's body, soul and spirit. சங்காரதூதன் மொத்த எகிப்தில் நடமாடின போது, When this destroyer he passed through the entire Egypt, எந்தெந்த வீடுகளில் அந்த இரத்தம் காணப்படுகிறதோ, whichever houses there was blood, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எங்கெல்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ, wherever the blood of the Paschal lamb was struck, எங்கெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, wherever it was sprinkled, அங்கே அந்த சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்காத வண்ணம், there the destroyer will not enter into that house. வாசற்படியை விலகி கடந்து போவார். He will pass over the door. கொரோனாவின் வல்லமை The power of corona, முழு உலகத்தில் ஒவ்வொரு விசுவாசியுடைய வீட்டையும், entire world, the believers' houses, முழு உலகத்தில் ஒவ்வொரு புதிய ஆத்துமாக்களின் வீட்டையும், the houses of the new souls of all over the world, முழு உலகத்தில் ஒவ்வொரு விசுவாச வீட்டையும், every faith homes of the whole world, அந்த வாசற்படியை விட்டு leaving the door, விலகி passed கடந்து போனது. over it. நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். You can imagine and see. இதே பெங்களூர் பட்டணத்தில் தினந்தோறும் 8000, 10,000, 11,000 கேஸ் வந்து கொண்டிருக்கிறது. Every day there was 8,000 or 10,000 cases. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the முழு Lord. உலகமும் இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. This entire world was visiting the judgment of God. ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்தை கிருபையாய் பாதுகாத்தார். But graciously the Lord preserved his people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? The New Testament, what does the Lord tell you? இந்த வார்த்தைகளை முழு உலகத்துல இருந்து எங்க யார் கேட்டாலும், Whoever is listening in the whole world, அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுங்க. do morning praising. 101 சங்கீதம் 8 வசனம். Psalms 101 verse 8. அக்கிரமக்காரனை பிசாச கர்த்தர் அழிக்கிற வேளை அதிகாலை வேளை. Early morning is the time the Lord destroys the devil, the wicked one. ஸ்தோத்திர ஜெபத்தை முடிக்கும் போது, When you are finishing the morning praising, இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டின் மேல இரத்தத்தை தெளித்தாங்க, மிருகத்தின் இரத்தத்தை. the children of Israel, they sprinkled the blood of the beast on the houses. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். We are spiritual Israelites. இயேசுவின் இரத்தத்தை The blood of Jesus, வாயை திறந்து அறிக்கிடணும். we have to open our mouth and confess. ஒரே வார்த்தை, நான் என் இயேசுவின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறேன். One sentence, I suck of the blood of my Jesus. நான் என் இயேசுவின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறேன். I suck of the blood of my Jesus. இது எதை அடிப்படையாக வைத்து? What does it mean? யோவான் 6:54. Keeping the basis of John 6:54. அது இயேசுடைய வார்த்தை. It's a word of Jesus. இது என் வார்த்தை இல்ல. It's not my word. இயேசு சொன்னது. This is what Jesus said. என் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவனுக்கு He that sucketh up my blood, நித்திய ஜீவன் உண்டு. there is eternal life. கொரோனாவின் மூலமாக Through corona, மரணம் சம்பவிக்குது. death will take place. கவனமாக, மரணம் சம்பவிக்குது. Death takes place.
அப்ப மரணம் வராம இருக்கணும்னா, If death should not occur, ஜீவன் நித்திய ஜீவனா பெருகணும்னா, to receive eternal life, நீ இயேசுவின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறேன்னு அறிக்கை பண்ணணும். you have to confess saying, I suck up the blood of Jesus. அறிக்கையின் மூலமாகத்தான் விடுதலை என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. You need to understand that only through confession there is a deliverance. உங்களுக்கு விடுதலை எப்படி கிடைக்கும்? How do you get deliverance? வாயைத் திறந்து அறிக்கை பண்ணணும். You need to open your mouth and confess. ரோமர் 10:10 Romans 10:10. அங்கே அறிக்கையின் மூலமாகத்தான் விடுதலை என்று படிக்கிறோம். We read that only through confession there is deliverance. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. ரட்சிப்புண்டாக, ரட்சிப்புனா டெலிவரன்ஸ். கிரேக்க பாஷையில முதல் அர்த்தம் டெலிவரன்ஸ். When we say salvation, in the Greek translation it is deliverance. விடுதலை உண்டாக வேண்டுமானால் If you need deliverance, நீ வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்க கூடாது. you should not close your mouth and sit. வாயை திறந்து அறிக்கை பண்ண வேண்டும். You have to open your mouth and confess. எதை அறிக்கை பண்ண வேண்டும்? What should you confess? யாரை அறிக்கை பண்ண வேண்டும்? Whom should you confess? இயேசுவை. Jesus. நாம் பார்த்தபடி அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி ஆனவரை, And the lamb that is slain, அவரை அறிக்கை பண்ண வேண்டும். you need to confess him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்படி நாம் அறிக்கை பண்ணினால்தான் Only when we confess like that, தேவ ஆவி நமக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். it means the Spirit of God is in us. ஒருவேளை அறிக்கை பண்ண தவறினால் If we fail to confess, அந்தி கிறிஸ்துவின் ஆவி உனக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். it means that you have the spirit of Antichrist. 1 யோவான் 1 John 4 அதிகாரம் verse 4, 2-3 வசனங்கள். chapter 4 verse 2 and 3. தேவ ஆவி நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. Hereby know ye the Spirit of God, every spirit that confesseth that Jesus Christ is come in the flesh is of God, and every spirit that confesseth not that Jesus Christ is come in the flesh is not of God, and this is that spirit of Antichrist whereof ye have heard that it should come. இப்ப நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். I am a servant of நீ God. ஒரு விசுவாசியா இருக்கலாம். You may be a believer. நாம் இருவருமே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். Both of us are anointed. நாம் இருவருமே பல வருடங்களாக இந்த சத்தியத்தில் இருக்கிறோம். For many years we both are in this truth. ஆனா இயேசுவின் பாடுகளையோ, The sufferings of Jesus, இயேசு சிந்தின இரத்தத்தையோ, the blood that Jesus shed, அவருடைய தழும்புகளையோ or his stripes, நாம் அறிக்கையிட வெட்கப்படுவோமானால் if we feel shy to confess, விடுதலை கிடைக்காது. we will not get deliverance. முதலாவது விடுதலை கிடைக்காது. Firstly, we won't get delivered. இரண்டாவது தேவ ஆவி நமக்குள்ள இருக்காது. Secondly, the Spirit of God would not be in us. அந்தி கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வந்துரும். We will have the spirit of Antichrist. இது 1 யோவான் 4 அதிகாரம் 2-3 வசனத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. Very clearly it is written in 1 John chapter 4 verse 2 and 3. மூன்றாவதாக அறிக்கையின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? What is the blessing that we get because of confession? நீங்க ஒரு பிரச்சனையின் வழியாக போகும்போது, When you're going through a problem, போராட்டத்தின் வழியாக போகும்போது, going through a trial, சோதனையின் வழியாக போகும்போது, going through a temptation, இயேசுவின் நாமத்தை நீங்கள் அறிக்கையிட்டால், if you confess the name of Jesus, அப்ப இயேசு என்ன செய்கிறார்? what does Jesus do? உடனே Immediately, இப்ப காலையில 4:05 அதிகாலை 4 மணி 5 நிமிஷத்துக்கு early morning before 4 to 5, நீங்க இயேசுவே, Jesus, பிதாவே, Father, ஆவியானவரே, Spirit of God, திரித்துவ தேவனே, Triune God, எனக்காக இரத்தம் சிந்தின என் இயேசுவே, my Jesus who shed blood for me, எனக்காக நொறுக்கப்பட்ட என் இயேசுவே, my Jesus who was bruised for me, என் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, my Jesus crucified for my sins, என்னுடைய பாவங்களுக்காக முகத்திலே காரி துப்பப்பட்ட இயேசுவே, my Jesus in whose face was spat because of me. இப்படி நீங்க ஒவ்வொரு அறிக்கை பண்ணும்போது, If you confess like this every day, ஒரு அறிக்கை நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி அறிக்கை இடும்போது, one confession when you confess with the name of Jesus, அதே டயத்துல at the same time, அதே 4:05 in the same 4:5, சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிற பிதாவை பார்த்து, looking unto the Father that is seated on the throne, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டியானவர் this lamb that is slain, உங்க பேரை சொல்றார். he will tell your name. பிரதர் சாமுவேல் ஜான் என்று சொன்னால், If you say Samuel John, சாமுவேல் ஜான் ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுவார். now Samuel John is praising. அவர் இயேசுவேன்னு கூப்பிடும்போது, When he calls Jesus, அவர் எந்த டயத்துல கூப்பிடுறாரோ whatever time he is calling, அதே டயத்துல இயேசு பிதாவுக்கு முன்பாக, at the same time Jesus before the Father, சாமுவேல் ஜான்,
He will say Samuel John. அவர் இந்த பிரச்சனைக்காக கர்த்தரை துதிக்கிறார். He is praising God for this problem. இந்த பிரச்சனைக்காக அறிக்கையிடுகிறார். He is confessing for this problem. பிதாவே அவருக்கு நீர் உதவி செய்யும். Father, help him. இயேசு சொல்றார். Jesus will say. அதை எங்க படிக்கிறோம்? Where do we read? மத்தேயு 10ஆம் அதிகாரம். Matthew chapter 10. இயேசு சொல்லுகிறார். Jesus says. 32 33. Verse 32-33. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். Whosoever therefore shall confess me before men, him will I confess also before my Father which is in heaven. And whosoever shall deny me before men, him will I also deny before my Father which is in heaven. அப்ப மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ? Whosoever confesses me before my Father. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? What do you understand with this? எல்லாரும் அறிக்கை பண்ண மாட்டாங்க. Everyone will not confess. அறிக்கை பண்ண வெட்கப்படுவாங்க, வாயை திறக்க வெட்கப்படுவாங்க. They will be finding shame to open their mouth and confess. ஒரு வீட்ல 6 பேர் இருந்தா ஒரு ஆள் அறிக்கை பண்ணுவாங்க. If there are 6 people in a house, one person will confess. இல்ல 2 ஆள் அறிக்கை பண்ணுவாங்க. Or 2 people will confess. மற்றவங்க வாயை திறக்க வெட்கப்படுவாங்க. Others will find shy to open their mouth. ஆகவே தான் எவனோ என்று சொல்லுகிறார். That is why it is written whosoever. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ? Whosoever confesses me before men. அப்ப அவனை நான் என்ன செய்றேன்? என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுகிறேன். Him will I confess also before my Father. இதுதான் அறிக்கையில் கிடைக்கிற 3வது ஆசீர்வாதம். This is the third blessing we get from the confession. இனி 4வது ஆசீர்வாதத்தை குறித்து லூக்கால படிக்கிறோம். The fourth blessing we read in Luke. லூக்கா 9ஆம் அதிகாரம். Luke chapter 9. 26ஆம் வசனம். Verse 26. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். For whosoever shall be ashamed of me and of my words, of him shall the Son of Man be ashamed when he shall come in his glory and in his Father's and of the holy angels. என்னை குறித்தும், முதலாவது என்னை குறித்தும். Firstly about me. அதாவது அதைத்தான் நாம் படித்தோம் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல மாம்சத்துல வந்த இயேசுவை. That's what we read in 1 John chapter 4 verse 2, that he that came in the flesh. அவர் அறிக்கை பண்ண வேணும். You have to confess him. என்ன குறித்தும், about me, என் வார்த்தைகளை குறித்தும், about my words. அது அறிக்கை பண்றதுக்கோ அவருடைய நாமத்தை சொல்வதற்கோ, whether to confess or tell his name, உலக மனிதர்கள் மத்தியிலோ, amidst the people of the world, உலக பிரகாரமான காரியங்கள் ஆதாயங்களுக்காகவோ, for the worldly needs and needs, நாம் நம்முடைய ரட்சிப்பை, we our நாம் salvation, நம்முடைய இயேசுவை, we our Jesus, நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, the anointing that we received, பெற்றுக்கொண்ட விடுதலை, the deliverance that we received, சாட்சி சொல்வதற்கு, to testify, அறிக்கை பண்ணுவதற்கு, to confess, அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு, to pronounce his name, வெட்கப்படுவோமானால், if we are ashamed. அப்ப என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்து வெட்கப்படுகிறவன் எவனோ? Now he that is ashamed of me and my words, அவனை குறித்து தேவன் எப்போ வெட்கப்படுவார்? when will the Lord be ashamed of him? மனுஷகுமாரனும் When the Son of Man, தம்முடைய மகிமையோடும், when he comes in his glory, பிதாவின் மகிமையோடும், glory of his Father, பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் glory of the holy angels, வரும்போது when he cometh, வெட்கப்படுவார். shall be ashamed. அப்ப இதுதான் ரகசிய வருகை. This is the secret coming. அறிக்கை பண்ண நாம் வெட்கப்பட்டால் நம்மை தம்முடைய ரகசிய வருகையில் சேர்த்துக்கொள்ள இயேசுவும் வெட்கப்படுவார், கைவிட்டு விட்டு போயிடுவார். We are ashamed to confess the name of Jesus, that he would be ashamed to confess our name, and we will be left behind in his coming. அறிக்கை ஏன் பண்ணனும் இப்ப நம்ம பார்த்துட்டோம். We saw why we should confess. அறிக்கை பண்றதுனால விடுதலை, There's deliverance of confession. அறிக்கை பண்றதுனால தேவாவி நமக்குள்ள இருக்குது. Because we confess there is Spirit of God in us. அறிக்கை பண்ணாவிட்டா அந்திகிறிஸ்து ஆவி இருக்குது. If we do not confess, there's a spirit of Antichrist in us. அறிக்கை பண்ணும்போது நம்முடைய பேரை இயேசு பரலோகத்துல சொல்றார் பிதாவுக்கு முன்பாக. When we confess, the Lord tells our name before God the Father. அறிக்கை வெட்கப்படாம பண்ணா ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படலாம். If we confess without being ashamed, then we will be caught up in the secret நாம் coming. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's all close our eyes. தேவன் ஒருவர் உண்டு என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. We have a faith that there is a God. அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர். He is a rewarder of them that diligently seek him. நேற்றைய தினத்தில் தேவனை எப்படி தேட வேண்டும் என்று பல காரியங்களை பார்த்தோம். Many things we saw as to how we have to seek the Lord. இன்றைய தினத்தில் நாம் எப்படி தேவனை தேட வேண்டும்? Today how we have to seek the Lord. அதிகாலையில் தேட வேண்டும் என்று நேற்றைய தினத்திலும் பார்த்தோம். Yesterday also we saw that we have to seek the Lord early morning. இன்றைக்கு கூடுதலாக என்ன பார்த்திருக்கிறோம்? Now today in addition what did we see? நம்முடைய சரீரத்தில் In our body. 3 காரியங்கள் இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம் 3.
There are three things in the body, soul and spirit. இந்த மூணுலயும் இயேசுடைய கல்வாரி பாடுகளை சுமக்கணும். In these three things we have to endure the sufferings of Jesus. மனதுல தியானிக்கணும். Meditate in mind. இருதயத்துல தியானிக்கணும். Meditate in heart. வாயினால அறிக்கையிடணும். Confess with mouth. இப்படி இயேசுடைய கல்வாரி பாடுகளை The sufferings of the Calvary's cross, அவருடைய இரத்தத்தை, His blood, அவருடைய தழும்புகளை, His stripes, அவருடைய எலும்புகளை His bones, இந்த கொரோனா காலத்துல the period of corona. வாயை திறந்து அறிக்கையிடணும். அந்த அறிக்கை பண்ணாதான் விடுதலை. Only when you confess that deliverance, இப்போது இந்த வல்லமை உங்களை தொடாது. then this power will not touch you. உபாகமம் 12 22 23. Exodus 12:22-23. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். And he shall take a bunch of hyssop and dip it in blood that is in the basin, and shall strike the lintel and the two side posts with the blood that is in the basin, and none of you shall go out at the door of his house until the morning, for the Lord will pass through to smite the Egyptians. And when he seeth the blood upon the lintel and on the two side posts, the Lord will not suffer the destroyer to come into your houses to smite you. இந்த வேத வசனத்தின்படி According to this verse, சங்கார தூதன் மொத்த எகிப்தில் நடமாடின போது when this destroyer he passed through the entire Egypt, எந்தெந்த வீடுகளில் அந்த இரத்தம் காணப்படுகிறதோ, whichever houses there was blood, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எங்கெல்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ, wherever the blood of the Paschal lamb was striped, எங்கெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, wherever it was sprinkled, அங்கே அந்த சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்காத வண்ணம் there the destroyer will not enter into that house. வாசலை விட்டு கடந்து விலகி போவானாம். He will pass over the door. வாசற்படியை விலகி கடந்து போவார். He will pass over the door. பிரதான ஆசாரியனாகிய பரிசுத்த ஆவியானவரும், The high priest, the Holy Spirit, இயேசு கிறிஸ்துவும் Jesus Christ, இயேசுவின் இரத்தத்தை taking the blood of Jesus, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தெளித்தார்கள். they sprinkled upon each house. அவை கொரோனாவின் வல்லமை The power of corona, முழு உலகத்தில் ஒவ்வொரு விசுவாசியுடைய வீட்டையும், the entire world, the believers' houses, முழு உலகத்தில் ஒவ்வொரு புதிய ஆத்துமாக்களின் வீட்டையும், the houses of the new souls of all over the world, முழு உலகத்தில் ஒவ்வொரு விசுவாச வீட்டையும், every faith homes of the whole world, அந்த வாசற்படியை விட்டு leaving the door, விலகி passed கடந்து போனது.